இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் MS தோனியும் நடிகர் ரஜினி சாரும் சமீபத்தில் சென்னையில் சந்தித்தனர். இருவரும் அவரவர் படப்பிடிப்பு அட்டவணைகளுக்காக ஒரு ஸ்டுடியோவில் இருந்தனர். இந்தியன் பிரீமியர் லீக் அணியான சென்னை சூப்பர் கிங்ஸின் இன்ஸ்டாகிராம் கணக்கில் மிகவும் பிரபலமான 2 பிரபலங்களும் ஒன்றாக இருக்கும் படத்தை பகிர்ந்துள்ளனர். மாஸ்டர் அண்ட் தி பிளாஸ்டர் என்று CSK பதிவிட்டுள்ளது. இந்த ஆண்டு ரஜினி சாரின் வேட்டை திரைப்படம் பிளாக் பஸ்டர் ஓபனிங்கை பெற்றாலும் மட்டையால் அடித்த அதிரடி ஷாட்களால் தோனியை அவரது ரசிகர்கள் அன்பாக பிளாஸ்டர் என்று அழைக்கிறார்கள். தமிழ் நட்சத்திரம் தனது அடுத்த படமான கூலி படப்பிடிப்பில் இருந்தபோது தோனி அவரை சந்தித்தார்கள். ரஜினி சாரை போலவே தோனிக்கும் மிகப்பெரிய ரசிகர்கள் உள்ளனர். மேலும் தமிழ்நாட்டில் CSK கேப்டனாக அவர் மிகவும் போற்றப்படுகிறார். கிரிக்கெட் வீரரின் ரசிகர்கள் அவரை தலை என்று அழைக்கிறார்கள். மேலும் ரஜினி சாரை தலைவர் என்று அழைக்கப்படுகிறார். ரஜினி சார் 2008ஆம் ஆண்டு CSK-இன் பிராண்ட் தூதராக இருந்தார். கிரிக்கெட் மற்றும் சினிமாவின் தலைவர்களை ஒன்றாக கண்டதும் அவர்களின் ரசிகர்கள் மிகுந்த உற்சாகத்தில் மூழ்கி அவர்களின் தலை மற்றும் தலைவரை பாராட்டினர். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தற்போது கூலி திரைப்படத்தில் நடித்து வருகிறார். லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினி சார் நடித்து வரும் இத்திரைப்படத்திற்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கின்றது. கமலின் அதிதீவிர ரசிகரான லோகேஷ் சூப்பர் ஸ்டார் ரஜினியை இயக்குகிறார். எனவே இந்த படம் எப்படி இருக்கும் என தெரிந்து கொள்ள ரசிகர்கள் ஆவலாக இருக்கின்றனர். சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் அனிருத்தின் இசையில் உருவாகும் கூலி திரைப்படத்தில் ரஜினி சார் உட்பட மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடித்து வருகின்றது. நாகார்ஜுனா, சௌபின் ஷாஹர், உபேந்திரா என பல மொழிகளை சேர்ந்த நடிகர்கள் நடித்து வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் பாலிவுட் புகழ் அமீர் கான் இப்படத்தில் கேமியோ ரோலில் நடிப்பதாகவும் கூட சொல்லப்படுகின்றது. ஆனால் இது பற்றிய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வெளியாகவில்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.